ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட் வந்து கிளீன் பண்றதுக்குலாம் வந்து ஆட்கள் வந்து வருவாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களோட அட்டெண்டரை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. கூட வந்து யாருமே இருக்கக்கூடாது அது மாதிரிலாம் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ கிளீன் பண்றதுக்கு வந்து வருவாங்க. அந்த ஆய மக்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நீங்க பெட் மேல வச்சிடணும். நீங்க தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பெருசா உங்க அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இருக்காது, ஏன்னா அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்க வந்து பேபி ஒரு கையில வச்சுக்கிட்டு நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மேல வைக்கணும். அண்ட் அதே டைம்ல அவங்க எடுத்து வைக்க சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. திரும்பி வர்றதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும். நம்ம அம்மா எல்லாத்தையும் வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கே இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு குழந்தையும் வந்து பால் கழுவாங்க. ஸோ நீங்க திங்ஸையும் எடுத்து வைக்கணும். அப்போ வந்து எல்லா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. லைட் எல்லாத்தையும் எல்லாரும் ஓப்பன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ கதவுலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் கதவுலாம் திறந்து விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி நடக்கும் நிறைய டைமு. நான் வந்து அழுதுருக்கேன் லிட்ரலி. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு வந்து அது மெயினாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நான் என்னங்கிறேன், இந்த மாதிரி வெளியே போகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வராங்க, அதுக்காக தான் வெளியே அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு நீங்கள் உட்காந்துட்டு பால் கொடுக்கறதுக்கு இடத்த வந்து கொஞ்சம் விட்டுட்டு மித்த இடத்துல உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் அம்மாவே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போக சொல்லிடுங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் மாதிரி ஆச்சு. என்னன்னா, அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மேலே இருக்குது திங்ஸ் எல்லாம் வந்து மேலே இருக்குது. நான் வந்து இவனை கையில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. மறுபடியும் நர்ஸுங்க வந்து வருவாங்க. இந்த பியூட்டி நர்ஸா இல்லை ஸோ அந்த படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க இல்லையா ட்ரைனிங்க்கு. அவங்களோட வேலை வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாரோட பெட்லேயும் வந்துட்டு போட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றணும். ஓகேவா? அதுக்கு தான் அவங்க வந்து வராங்க. நான் வந்து 2-3 வார்டில் அங்கே இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. மாற்றிட்டே இருப்பாங்க நம்மளை, ஒரே இடத்துல வந்து வச்சே இருக்க மாட்டாங்க. மாறி நீ இங்கே போ, நீ அங்கே போ, இங்கே போ அப்படின்னு வந்து உயிரெடுப்பாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா அதான் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒர்க் வந்து அதுதான் ஆக்சுவலாக. பட் நான் அந்த டைம் நான் நின்றுட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு அந்த துணி இருக்குல்ல, பெட் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. கையில் குழந்தை இருக்கும், திங்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. இப்போ நான் அதை மாற்றணும் அப்படின்னா நான் எல்லா திங்ஸையும் எடுத்து நான் கீழே வைக்கணும். மறுபடியும் அந்த பழைய பெட்ஷீட்டை நான் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்ததை போடணும். மறுபடியும் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் மேலே வைக்கணும். இதெல்லாம் நான் ஒத்த கையில் நான் எப்படி பண்ண முடியும்? நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம எப்படி பண்ண முடியாத. அந்த அறிவு வந்து அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இருந்திருக்கணும். பட் அந்த அறிவு அந்த பொண்ணுங்களுக்கு இல்லை. ஆனால் தான் ஒரு இன்டர்னாக வந்திருக்காங்க. அது எப்படி வராங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, நான் அது போடவே இல்லை. நான் கடைசி வரை எனக்கு மாற்றவே வேண்டாம், எனக்கு நீட்டாக தான் இருக்குன்னு நான் விட்டுட்டேன். என்கிட்ட சப்போஸ் அந்த இடத்துல வந்து அழுக்காக இருக்கு, ஓகேவா, அது எப்படி நம்மளால மாற்ற முடியும்? கையில் ஒரு குழந்தை இருக்கு, அது பாலுக்கு வேற அழுகுது. என்னோட குழந்தை, இந்த குழந்தை குரங்கு குட்டி வந்து அழுகுது. அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம? நீங்கள் சொல்லுங்க. நான் பாலை கொடுப்பேனா, திங்ஸ் எடுத்து கீழே வச்சு இது வேற மாத்துங்க மாத்துங்க மாத்துங்கன்னு கத்திட்டு வேற இருக்காங்க. நான் நின்றுட்டு நான் பால் கொடுத்துருக்கேன். லிட்டரலி நான் நின்றுட்டு பால் கொடுத்தேன் அந்த இடத்துல. ஸோ பாலும் நான் கொடுக்கணும், திங்ஸும் நான் எடுத்து வைக்கணும், மறுபடியும் எடுத்து மாற்றவும் செய்யணும். எப்படி முடியும்? நான் எனக்கு 10 கையா இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட டென்ஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எல்லாமே. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், ப்ரைவேட்டுக்கு போகணும் அப்படி தான் நீங்களே கவர்மெண்ட்டுக்கு வரீங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்போலாம் வந்து நிறைய பேர் பேசலாம் மேபி, எனக்கு தெரியாது. இந்த வீடியோவில் யாரும் பார்க்க போகிறது இல்லை, அதனால் நம்ம என்ன வேணால் பேசலாம், ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்க கூட வந்து இப்போ ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்க, அவங்க வந்து இப்படி தான் பால் கொடுத்துட்ருக்காங்க. அப்போனா நீ மாற்றி தாண்டி ஆகணும் அப்படின்ட்டு போவாங்க. இல்லை அப்போ ஏன் நீங்கள் வந்து நர்ஸ் ஆகிறீங்க? நீங்கள் ஏன் இன்டர்ன் ஆகிறீங்க? எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு வரீங்க? ஓகேவா? அதெல்லாம் நம்ம இவ்வளோ டீசெண்டாக இருக்கோம், நம்மகிட்டே இப்படி பேசுனாங்கன்னா இதை விட நடுத்தர மக்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன பேசுவீங்க? எப்படி பேசுவீங்க? எந்த மாதிரி இருக்கும் உங்களோட பேச்சு? சொல்லுங்களேன். அப்படிதானே இருக்கும் அப்போ அவங்க பேசுறது. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஹர்ட் ஆகும்? நம்மகிட்ட சுத்தமாக அமௌண்ட்டே இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல வந்து, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம மென்டலி டவுனாக தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து இன்னும் இப்படியெல்லாம் பேசினா அது இன்னும் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது கூட அவங்க யோசிக்கிறது இல்லை. மேபி சில டாக்டர்ஸ், சில நர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு டெலிவரி பார்க்க தெரியாது, இல்லைன்னா நாங்கள் வீட்லேயே பார்த்துருக்கோம். என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் குயிக்காக. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குடும்ப நல பெட் இது வந்து தந்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து, அதாவது டெலிவரி ஆன உடனே இந்த டெலிவரி வார்ட்லேயே வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. இதில் வந்து என்னென்னலாம் தந்துருப்பாங்க அப்படின்னா, 2 பேபியோட சைஸ்லேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு டவல் வந்து இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பனியன் கிளாத்தில் வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து ட்ரெஸ் இருக்கும். அண்ட் இதில் இருக்க எல்லா திங்ஸுமே வந்து க்யூட்டாக கொஞ்சம் எல்லோ கலர் இருக்குது. அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும்.
குழந்தைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அண்ட் வந்து ஒரு பெட் வந்து வரும், ஒரு ஒயிட் கலர் ப்ளஸ் எல்லோ கலர் இருக்க மாதிரி ஒரு குட்டி பெட் ஒன்று தந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கொசு வெள்ளை வந்து இருக்கும். அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நான் உங்களோட பெருசாக இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதனால் நான் வந்து காட்ட விரும்பல. ஸோ அந்த மாதிரி ஒரு கொசு வெள்ளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே போட்டிருப்பாங்க, நெயில் கட்டர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஜான்சன்ஸ் பேபி ஆயில் இருக்கும், ஜான்சன்ஸ் பேபி சோப், ஷாம்பு ஒன்று இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது ஹிமாலயாஸோட ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல, ஹேண்ட் வாஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, லிக்விட் ஹேண்ட் வாஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சோப் வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவுமே மஞ்சள் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நகவட்டி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு க்யூட்டாக ஒரு பொம்மை இருக்கும். என்னோட வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடி பார்த்தவங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பொம்மை இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வேற என்னங்க இருக்குது, அதுக்கப்புறமேட்டு இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு லேகியம் வந்து வரும். அந்த லேகியம் கூட அதை ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேகியம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த பேக்கில் வந்துட்டு இருக்கும் கொடுக்குற திங்ஸு. ஸோ இதுலேயே நீங்கள் முக்கால்வாசி உங்களுக்கு பேபிக்கு தேவையானது எல்லாமே இதுலேயே இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து யூஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு 3 days இல்லை ஒரு 10 daysக்கு நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட குவாலிட்டி அப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 daysக்கு அப்புறம் இல்லை நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி சொல்லியிருக்காங்களோ, டிஸ்சார்ஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு வந்து அங்கேயே வந்து அந்த தாய்சே நல்ல வண்டி நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, பிங்க் கலரில் ஒரு வேன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுலேயே கூட வந்து வீட்டுக்கு வந்துருக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இல்லை நான் வந்து கால் டாக்ஸியில் போகிறேன், வந்து அதில் போய் இதில் போனால் கொஞ்சம் வந்து லேட் ஆகும், அவங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சு தான் இது பண்ணுவாங்க. பட் நீங்கள் அந்த வேனாக இருக்கிற மாதிரினா டக்குன்னு வந்து உங்களை அனுப்பிடுவாங்க. ஸோ பெருசாக வந்து நீங்கள் ஏன்னா வந்து நம்ம பேபியை தூக்கிட்டு போகிறோம்ல, ஸோ அவங்க நிறைய செக் பண்ணி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த வேன்லேயே வந்தீங்கனாலே சேஃபாக தான் இருக்கும். அதிலே கொண்டு வந்து உங்களை வந்து வீட்டில் வந்து விட்டுருவாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வந்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அண்ட் வந்து குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்க்கலாம், ஹஸ்பண்ட் வந்து எப்போ உள்ளே விடுவாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து இதில் ஆன்சர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, பேபி வந்து பிறந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டெண்டர் கையில் கொடுப்பாங்க. அண்ட் உங்கள் அம்மா இல்லை யாராவது ஒரு லேடிஸ் வந்து கூட இருப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்டே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க பேபியை. அதுக்கப்புறம் அகைன் க்ளீன் பண்ணி நம்மக்கிட்ட வந்து கொடுத்து ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபீட் பண்ணி அவங்க வந்து தூங்கினதுக்கப்புறமா அகைன் அவங்க பெட் இது கொடுத்துருப்பாங்கல்ல, இதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வேறு பெட் எடுத்துகிட்டு வரனாலும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இது டக்குன்னு யூஸ் பண்ணல, ஏன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நாங்கள் அப்போ பார்க்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், புது பெட் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் 2 பெட்டாகி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லலாம், நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பெட்டெல்லாம் வாங்கவே வேண்டாம். இந்த பெட்டே வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வரைக்குமே அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 months ஆயிடுச்சுன்னா நீங்கள் பெட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க, பக்கத்தில் தான் படுக்க வச்சுருப்பீங்க, இல்லை தொட்டில் தான் நம்ம போடுவோம். ஸோ பெருசாக பெட்டு தேவைப்படாது. ஸோ நீங்கள் புதுசாக ஒன்று வாங்கி நீங்கள் ஒரு 1000 வந்து நீங்கள் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அங்கே கொடுக்குறதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி. நான் அதில் தான் தூங்க வச்சேன். இல்லை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, அதாவது அட்டெண்டர்கிட்ட கொடுத்துருவாங்க பேபியை, நீங்கள் போய் காட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே போய் ஒரு 5 minutes தான் அப்பா கிட்ட வந்து குழந்தைய வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 minutes மட்டும் தான் அவங்க வந்து வச்சிருக்க மாதிரி இருக்கும். நான் என்ன இதெல்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்டை சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு பெருசாக தெரியாது. நான் அவங்க என்கிட்ட இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். 5 minutes தான் வச்சிருக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேபி வந்து பெருசாக வெளியே வைக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து நிறைய பேர் திருடிட்டெல்லாம் போகிறாங்களே. ஸோ அது மேபி அந்த மாதிரி இஷ்யூஸ்னால இருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு வந்து பிஎன் வார்டுன்னு ஒரு வார்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் மாற்றினதுக்கப்புறமா வந்து ஜென்ஸ் அலவுட் தான். ஸோ அந்த டைமில் வந்து அப்பா வந்து கூடவே இருக்க மாதிரி இருக்கும், பேபி கூடவே. ஸோ அப்போ வந்து இருக்கும். அதுவுமே வந்து செகண்ட் டே தான் வந்து மாற்றுவாங்க. டெலிவரி ஆகி அடுத்த நாள் ஈவினிங், இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு டெலிவரி ஆகுதுன்னா அடுத்த நாள் நைட்டு இல்லைன்னா வந்து அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து உங்களுக்கு அந்த வார்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த வார்டு போனதுக்கப்புறமா வந்து ஜென்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுவுமே டைம் லிமிட் இருக்குது. ஸோ அந்த டைமுக்கு மட்டும்தான் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் வந்து பேபி வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 days இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க டேஸ் வந்து பெருசாக வந்து ஜென்ஸ் வந்து அலவுட் கிடையாது. ஸோ உங்களோட ஹஸ்பண்ட்னால உங்கள் பேபி கூட பெருசாலாம் அந்த ஃபஸ்ட்டு 3 days வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு அப்படி தான் இருக்குன்னா அது பாசிபிள் இல்லை ஜிஹெச்சில். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நிறைய இருக்குது, இன்னும் ஆக்சுவலாக பேசியிருக்கு. நான் வந்து பெருசாக பேசல. உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட் இருக்குது, இல்லை வந்து இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நிறைய வீடியோஸில் வந்து இதை பற்றியெல்லாம் யாருமே பேசுறது இல்லை. சும்மா பேக் வந்து இவ்வளோ எடுத்து வைக்கணும்,
இதை வந்து பண்ணணும், இவ்வளோ நீங்கள் வந்து வாங்கணும், இவ்வளோ ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க, இந்த லிஸ்ட்டில் வந்து 3000 4000 செலவு பண்ணி நீங்கள் இந்த திங்ஸை வந்து வாங்கிட்டு போங்க, இதெல்லாம் தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்களே தவிர உண்மையாகவே அங்கே என்ன நடக்கும், இப்படி தான் இருக்கும், ரியாலிட்டி என்னங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லலை. ஏன்னா நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுமே நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். எதுலேயுமே வந்து இது கண்டிப்பாக இது வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே சொல்கிறதே கிடையாது. நான் அதை பார்த்து ஓகே திங்ஸ் எல்லாம் இருந்துட்டா போதும், நம்மளை வந்து நல்லா பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் நான் போனேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அட்லீஸ்ட் வந்து ஷார்ட்ஸ்லேயாவது ஷேர் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, பொண்ணுங்களுக்கு வந்து அதாவது மதருக்கு வந்து என்னென்ன வேணும், திங்ஸ் வேணும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மெட்டர்னிட்டி ட்ரெஸ் வந்து 10 எடுத்து வச்சுக்கோங்க என்னமோ சொல்லுவாங்க, தேவையே இருக்காது அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபீடிங் பாட்டில்லாம் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. எதுக்கு ஃபீடிங் பாட்டில், அதெல்லாம் செருப்பால் அடிப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. உண்மை அதுதான். நீங்க வந்து ஃபீடிங் பாட்டில்லாம் அலோடே கிடையாதாங்க. நீங்க டயப்பரே அலோடு இல்லை, அப்புறம் எப்படி நீங்க வந்து ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு போவீங்க? அதே மாதிரி சொல்லுவாங்க, டயப்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு லோடு வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவைப்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை, உங்களுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க. நீங்க வீட்டுக்கு வந்தே டயப்பர் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா யோசிப்பீங்க. நியூ பார்ன் பேபியா இருக்கு, எப்படி நம்ம டயப்பர் போடணும். நானும் 1 மாசம் கழிச்சு தான் டயப்பரை யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். அதுவுமே நாங்க நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்றோம். பகல்லாம் வந்து ரொம்ப ரேர், வெளியே போறோம் இல்லை வந்து குளிச்சுட்டு வந்து தூங்குற டைம்ல ரொம்ப நேரம் தூங்குவாங்க. ஸோ அந்த டைம்ல மட்டும் தான் நான் போட்டு விட்டுருந்தேன் தவிர சும்மாலாம் போட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அதான் உண்மை. அது வந்து அது மதர்ஸ் சாய்ஸ், நான் சொல்ல விரும்பல. பட் அங்கே கவர்மெண்ட்ல வந்து நர்ஸோட சாய்ஸ் தான், உங்க சாய்ஸ் கிடையாது. ஸோ நீங்க நினைச்சா கூட அங்கே போட முடியாது, தொடப்பு கட்ட பிஞ்சிருன்றுவாங்க. அதனால நீங்க டயப்பர்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஃபீடிங் பாட்டில்லாம் தயவுசெய்து எடுத்துட்டு போகாதீங்க, அது தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி பேட்ஸ் வந்து தேவைப்படும், அது தயவு செய்து வாங்கிக்கோங்க. அது வந்து அந்த எவர் ஈவ் பிராண்ட் இருக்குல்ல, அது வந்து நார்மலாக மெடிக்கல் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு இருக்குது. ஒரு பேக்கில் வந்து 20 சம்திங் இருக்கும். அது வந்து 380 ருபீஸ் வருது, 380 to 400 இருக்கும். அது 1 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து 40 பேட்ஸ் வரைக்குமே வரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப மந்த்ஸுக்கு வரும். ஸோ அது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, அது மட்டும்தான் உங்களுக்கான மேனிட்ரி. ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நைட்டி வாங்கிக்கோங்க. நீங்கள் வேற எந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸுமே போட்டுட்டு ஜிஹெச்லலாம் சுத்த முடியாது. ஏன்னா எல்லாருமே நைட்டி தான் போட்டிருப்பாங்க, நீங்களும் நைட்டி தான் ஆப்வியஸாக போட்டு ஆகணும். அதுவே உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு மாடர்னாக வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஃபீடிங் நைட்டி தான் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, அது எதுவும் சொல்ல மாட்டாங்க, அது உங்களோட விஷயம். அந்த ட்ரெஸ்ஸிங் அதுக்கெலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நைட்டி வந்து வாங்கிக்கோங்க, அது மேனிட்ரி. நீங்கள் எத்தனை நாள் இருக்கீங்களோ அத்தனை நைட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு கொண்டு வரதுக்கு ஆள் இருக்குன்னா ஓகே. பட் இல்லை நீங்கள் 3 days அங்கே தான் இருக்கீங்க, உங்களோட அட்டெண்டரும் எங்கள் அம்மா இப்போ கூட தான் இருக்கணும், உங்களுக்கு துவைச்சாலும் திறக்கலாம் ஆள் இல்லை அப்படிங்கிற கேசஸில் நீங்கள் 3 நைட்டிஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, 3 எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணி போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3 நைட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறமேட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, தலை வந்து ரொம்ப இதாகி தலைவலியெல்லாம் வரும். தைலத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உண்மையான நமக்கு தேவைப்படுற பொருட்கள். இது யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அப்போ தான் ஏமாந்து போய் சீப் எடுத்துக்கோங்க, பொட்டு வேணால் பொட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கோல்டு செயின் வந்து நீங்கள் கழட்டி வச்சது நல்லது அந்த இடத்துல. ஸோ அதை வீட்லேயே வந்து கழட்டி கொடுத்து விட்டுட்டு நீங்கள் கவரிங் வேணால் கவரிங் போடுங்க. இல்லை எதுவுமே இல்லைனாலும் ஓகேனாலும் எதுவுமே போடாமல் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கோல்டு தான் போடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க. யாரும் உங்களை வந்து ஏன் நீ கோல்டு போட்டுக்க போடலன்னா அந்த இடத்துல யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, பேபி தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து போட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து துடைக்கிறதுக்கு நிறைய துணி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை உண்மையாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுங்க. தேவையில்லாமல் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, மேக்கப் ப்ராடக்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தயவுசெய்து எடுத்துகிட்டு போகாதீங்க, தேவையே இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணணும் உங்களுக்கு தோணாது. அந்த இடத்துல நம்ம வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, நீங்கள் வந்து யார் வந்து ஃபோட்டோ எடுக்கிறா, நான் கேட்டால் கூட எவனும் எடுத்து தர மாட்டான். உண்மை அதுதான். அந்த இடத்துலலாம் யாரும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு பெரிய வார்டு இருக்கும், அந்த வார்டில் ஒரு 10 பேர் ஒன்றா உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களை வந்து யாரும் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு அந்த இடத்துல அந்த தாட் நம்ம போகாது. மேபி நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, தனியாக உங்களுக்கு ஒரு வார்டு இருக்குது அப்படின்னா அது ஓகே. வார்ட் மீன்ஸ் தனியாக ரூம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னோட பேபி நியூ பார்ன் ஃபோட்டோஷூட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பட் ஜிஹெச்க்கு அதில் தேவையில்லை.
பொட்டு எடுத்துக்கோங்க. அது வேணா மேண்டட்டரி தேவைப்படலாம். மேபி உங்களுக்கு வந்து பவுடர் போட்டால் தான் ஆகும், எனக்குலாம் ரொம்ப ஸ்வெட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்க கேசஸ்லாம் நீங்கள் பவுடர் எடுத்துக்கோங்க. மித்தபடி வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. தேவைப்படாது. நீங்கள் தேவையில்லாமல் அது எங்கடா வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஒரு ட்ராவல் பேக் மாதிரி வச்சு இன்னும் 2 கூட கொடுத்துருக்காங்களா, ஒன்றில் வந்து உங்களோட திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, இன்னொன்றில் பேபியோட திங்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் இந்த பேக்லாம் வேறு தருவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த 3 நாள் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படிங்கிற கேசஸில் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பா கிட்டேயோ சொல்லி எடுத்துகிட்டு வந்து தர சொல்லுங்க. இதுதான் வந்து நடக்கும். அண்ட் இன்னொன்று என்ன, பிளேட் இதெல்லாம் நீங்கள் அங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேட்டு கழுவுறதுக்கு வந்து சோப்பு இதெல்லாம் வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சோப்பு எடுத்துகிட்டு வந்து தண்ணி சிந்திட்டுனா அதுக்கு திட்டு விழுகும். ஸோ வந்து இந்த லிக்விட் ஃபார்மில் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மங்குக்குள்ளேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க. துணியெல்லாம் துவைச்சிட்டெல்லாம் அங்கே இருக்க முடியாது. அந்த பாத்ரூம் கண்டிஷனை பார்த்தாலே நமக்கு துணி துவைக்க தோணாது. ஸோ வந்து அதை துவைச்சிக்கலாம், அங்கே போய் துவைச்சிக்கலாம், அங்கே போய் வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பை வந்து தயவுசெய்து விட்டுருங்க. அது வந்து வேண்டாம். அது வந்து எல்லா பாத்ரூமும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இந்த வார்டு நல்லா இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த வாஷ் பண்ணுறது அதெல்லாம் அங்கே நடக்காத ஒரு காரியம். அதனால் அது வந்து பண்ணாதீங்க. அதை யோசிச்சுட்டு நீங்கள் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மோரோவர் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான திங்ஸுங்கிறத தான் நான் மெயினாக வந்து பேசியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். என்னோட ஸ்டோரின்னு நான் பெருசாக சொல்ல, இதெல்லாம் தான் அங்கே இதுதான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ நன்றி, வணக்கம். இதோட நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய், டாட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.